காங்கிரஸை பொறுத்த மட்டும் அழுத்தம் கொடுக்குற கட்சி கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவருக்கு அழுத்தம் இருக்கலாம், பாஜக இருந்து மோடிஜிட்ட இருந்து அழுத்தம் இருக்கலாம் அவருக்கு. அவர் டீலிமிட்டேஷன் அவர் வந்து பாஜக கொண்டு வர்றத, மோடி சொல்றத, அமித்ஷா கொண்டு வர்றத திரு அன்புமணி ஆதரிப்பாரான்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. அடுத்து வந்தாருன்னா கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. மோடிஜியும் கொண்டு வர இந்த டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஏமாற்று வேலையை டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காகவும் குறைப்பதற்காகவும் செய்ய போகிற இந்த சதியை எதிர்த்து பேசாத சில கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கட்சி. அதனால் அவர் முதல்ல அதை பற்றி சொல்லட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் யார் அவரை அழுத்தம் கொடுத்ததுலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவரை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு கூட்டணி கட்சியை மட்டும் ஒரு கூட்டலை. ஒரு நினச்சிருந்தா கூட்டணி கட்சிகளை மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட், பிசிகே மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அழைச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து முதலமைச்சராக ஏறக்குறைய நான் 12 வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். இதுவரைக்கும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த முதலமைச்சரும் கூட்டினதில்லை. கூட்டி அனைத்து அவங்களுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல பிகினிங், இது நல்ல துவக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதை திரு அன்புமணி கொச்சைப்படுத்துவது என்பது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது பல மாநிலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 2009 எம்பியாக இருக்கேன். இது வரைக்கும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் 5வது முதலமைச்சர் நான் பார்க்குறேன், 5வது முதலமைச்சர் யாரும் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டம் கொண்டு அது எந்த விஷயத்துக்குங்கிறது வேற. ஆனால் டீலிமிட்டேஷன்ங்கிறது மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் சம்பந்தப்பட்டது. காவிரி பிரச்சனையை பற்றியோ அல்லது மேகதாது பிரச்சனையை பற்றியோ திரு அன்புமணி அவர்களும் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் துடிச்ச விதி என்னன்னு அப்படின்னா தண்ணியை திறந்து விட்டாங்க. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கர்நாடகாவுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பாஜகவும் டிகே சிவகுமார் மற்ற எல்லாரும் சேர்ந்து என்ன தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பட் இயற்கை காவிரி தாய் அவங்க அடைச்சி போட முடியாது. அதனால காவிரி தாய் இப்போ திறந்து விட வேண்டிய நிலைமையில் வந்துருச்சு. அதனால தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் திருப்பி அனைத்து கட்சி கூட்டணும் காவிரிக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு புரியலை எதுக்குங்கிறத. சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசி அனைத்து கட்சிகளும் விவாதிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நிலை எடுக்கணும், எந்த மேகதாதுவாக இருக்கட்டும் அல்லது காவிரி நம்முடைய குறுவைக்கான தண்ணீர் திறந்து விடுறதா இருக்கட்டும், இதில் கர்நாடக அரசு அரசியல் செய்கிறது என்பதை பற்றியும் அதற்காக சட்ட வழியில் இன்னும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அரசு வந்து அதற்கான என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியும் நமக்கு உடனடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிடிச்ச காலுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறது மாதிரி மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் காலையில் ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு உங்கள்கிட்ட. என்னடா இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு காவிரிக்காக. சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்துடுச்சு. இப்போ எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? இவர்களுடைய வெறும் ஈகோவுக்காக அனைத்து கட்சி கூட்டணுமா? வரப்போகிற சட்டம் திங்கட்கிழமை அன்னைக்கு அமித்ஷா மோடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எம்பிக்கள் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் ஆக்கி ஓரத்தில் உட்கார வச்சு பார்க்குறதுக்கு ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சதியை பற்றி பேச தயாராக இல்லை திரு அன்புமணி ராமதாஸ். பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன வந்த தண்ணியை வந்து விட்ட தண்ணியை வந்து நான் வந்து அதை பற்றி அனந்திக்கு போட்டால் தண்ணி திறந்து விட்டுருப்பாங்களா? தண்ணியை திறந்து விட்டாங்களே. என்ன மேகதாது அணைக்கு தானே கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்டில் போய் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல வேண்டியதே என்னட்டா, அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்க மத்திய அரசு மோடி அரசு நினைச்சா தான் அந்த அணையை கட்ட முடியும். நான் தான் முதல்ல சொல்லிட்டு போனேன், உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அவர் மேகதாது கட்டலைன்னா மோடிஜியை பார்த்து எல்லா எம்பிக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சில எம்பிக்கள்லாம் போய் மோடிஜிட்ட டயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பார்த்து நீங்கள் மேகதாது கட்ட அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்கள் அரசாங்கத்தை விட்டு நான்
ஆதரவு விளையிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு வந்துருக்கலாமே. 4 நாள் அப்போ அவர் டெல்லியில் இருந்தார், ஏன் அதை பண்ணாமல் இருக்காரு? ஏன் இங்கே வந்தவொடனே மட்டும் அரசியல் தேவையில்லாத அரசியல் பண்ணணும்? காவிரியை வச்சு அரசியல் பண்ணணும், மேகதாதை வச்சு அரசியல் பண்ணுங்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற முதலமைச்சரோட ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. முதல்ல தண்ணி வரட்டும். நம்ம பொறுத்த மட்டும் சம்பாவுக்கு குருவைக்கு தண்ணி வரல, தண்ணி திறந்து விடலை, இந்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்குதான். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு ஒவ்வொரு ஆளும் அரசியல் செய்கிறது தான் குருவை போச்சு. இப்போ சம்பாவுக்காவது தண்ணியை கரெக்டான நேரத்தில் திறந்து விடுவோம். தமிழ்நாட்டில் நல்லா மழை பெய்யணும், கரெக்டான நேரத்தில் மழை பெய்யணும், சாமியை கும்பிடுவோம். மழை பெய்ஞ்சு கரெக்டான நம்மளுடைய விவசாயிகளுக்கு நஷ்டம் வராமல் இருக்கணும்னு பார்க்கட்டும். அவர் பாட்டுக்கு செல்ஃபி வீடியோ போடுறது அவருக்கு வேலையாக இருக்குது. அவரை போய் நம்ம பாட்டுக்கு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா விவசாயிகள் கஷ்டப்பட போகிறது கடைசியாக விவசாயிகளாக தான் இருக்கும். அடிக்கடி பார்த்த அன்புமணி அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கலாமே, விஜய் அதை என்ன பதில் சொல்லுவாருன்னா, நான் அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் பேசுறேன். ஆனா தமிழக மக்கள் ராகுல் காந்தி இந்த மண் பிரச்சனை, அதாவது மேகதாது பற்றி வாய்ப்பு திறக்காம வெறும் 8 பேருக்கு வந்து மண் விஷயங்கள் பேசிட்டு போறாரு. இதை குறித்து அவர் பதில் சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்லிட்டேன், இது மேகதாது கட்டக்கூடியது 3 பேரோட பிரச்சனை. ஒன்று மோடிஜி அப்ரூவல் கொடுக்கணும், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடம் அரசாங்கம் அப்ரூவல் கேட்கணும், உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கான்னு. DK சிவகுமார் அதை கட்டணும். 3 பேரோட சம்பந்தம். இதில் 2 பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடி அவர்கிட்ட அன்புமணிக்கு இருக்குது. அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜிட்ட போய் நீங்கள் கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்குற கேள்வி அதுதான். அதை செய்ய மாட்டாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, பிரகாஷ் காரத், மற்ற உத்தவ் டாக்கரே, மம்தா பானர்ஜி, புது தலைவர்களை கூட்டிகிட்டு வர்றதுல பிரச்சனை இல்லை. யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். பிரதமர், கர்நாடக முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் 3 பேரோட சம்மந்தப்பட்டது இது. நம்ம நம்மளை குழப்பி விட்டு அரசியல் செய்கிறவங்களுக்காக மட்டும் நம்ம கேள்வி கேட்க வேணாம். நம்ம பொறுத்த மட்டும் குழப்பி விடுறதுக்காகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இருக்க பிரச்சனை டீலிமிட்டேஷன். நமக்கு தண்ணி வந்துருச்சு, காவிரியில் தண்ணியை திறந்து விட்டாங்க. அது யாருக்கு தடை? தேவகவுடாவாக இருக்கட்டும், அல்லது எடியூரப்பாவாக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், எல்லாரும் தண்ணி திறந்து விட மாட்டோம்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட முகத்தில் அடிக்கிறாப்புல மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட வச்சு சட்டை திறந்துட்டாங்க. தண்ணி வந்துருச்சு சாமி, தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன தர வேண்டிய தண்ணின்னு மெட்ராஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் கேமராவை தூக்கிட்டு போய் வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க. நீங்க வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் இதுல இருந்து உங்களை பிடிச்ச காலுக்கு நம்ம பழைய அந்த படம் பார்த்தப்பல தான் நான் பேசின பேச்சு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அதே பேச்சு பேசிக்கிட்டு தண்ணி தான் வந்துருச்சேப்பா, போய் போராட்டம் பண்ணீங்க, போய் வீடியோ போட்டீங்க, அந்த டேங்க்ல இவ்வளவுதான் இருக்கு, போய் வீடியோ போடுங்க, தண்ணி வந்துருக்கு, வர ஆரம்பிச்சிருச்சுல. ஏன் இந்த இது இப்போ செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாருல ஒருத்தர் போய் போராட்டம் பண்ண போனார்ல. இங்க ரொம்ப முக்கியமானது தண்ணி வந்துருச்சு, காவிரிக்கு தண்ணீர் வந்துருச்சு சாமிகளா. அந்த பக்கம் கிழிச்சு ஓனாப்புல திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு படத்துல பேசிக்கிட்டு இருப்பாப்ல, முதல்ல இருந்து திருப்பி பேசிட்டு இருப்பாப்ல, அந்த கதையா இருக்குது. எங்களுடைய திட்டங்களை பெயர் மாற்றிதான் தாவேகா அறிவிக்குது, அதுதான் இந்த ஆட்சியுடைய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? அந்த பட்ஜெட்ல அலோட் பண்ணா இருக்கட்டும், திட்டங்களுடைய பெயர் மாற்றமா இருக்கட்டும், நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த திமுக ஆட்சியில கரண்ட் விலை அதிகமாக சொல்லியிருக்கோம். ஆனா தற்போது இப்ப கரண்டோட பில்லோட அதிகமான விலை ரொம்ப 2 விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று மின்சார எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூடி இருக்குங்கிறத அதை கவனம் செலுத்தணும். ஏன்னுட்டுனா இதில் இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஏன்னுட்டுனா எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூட வருதுங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அதை பற்றி கவனம் செலுத்துவார் நம்புகிறேன். 2வது நீங்கள் சொன்னதுட்டா பேர் மாற்றிட்டாங்க. எதுக்கு பேர் மாற்றிட்டாங்கன்னு முதல்ல கேளுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு நல்ல திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நிறுத்திட்டா தான் நீங்கள் சொல்லுவீங்க என்னட்டா நிறுத்திட்டாங்கன்னு. இப்போ பேரை மாற்றிட்டீங்கன்னா திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய பேர் வச்சுருக்கிறதுலாம் மக்களுக்கு ஞாபகம் கிடையாது.
நாங்களும் தான் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். மக்கள் சாதாரணமாக 100 நாள் வேலைம்பாங்கன்னா கம்மா வேலைனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கணும். இப்போ வேலை கிடைக்கலன்னா கம்மா வேலை கிடைக்கலன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ ஜிஜாராம் என்னமோ பேர் வச்சுருந்தாங்க பிஜேபிக்காரங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம பொறுத்த பெயர் முக்கியம் இல்லை, வேலை முக்கியம். தொடர்ச்சியா பாஜக அதாவது செங்கோல் அவர்கள் வந்து பாராளுமன்றம் எடுத்துடும் போது கடுமையான விமர்சனங்கள் பண்ணோம். தற்போது இந்த பட்ஜெட் தாக்கலப்போ மத்திய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவை அந்த விஷயங்கள்லாம் வந்து சர்ச்சையாச்சு. இதே நாளைக்கு மத்தியில் பாஜக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமர்கிரியோ பகவத்கிரியோ கொண்டு வரும்போது பார்த்துக்குருவோம்ப்பா. நீ அவர் வரும்போது பார்த்துக்கணும். மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி மாமான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. மீசையெல்லாம் முளைக்கட்டும். சரியா? ஓகே.